जय सद्गुरु स्वामी की जय आंजनेय स्वामी की कुंडली कुमारी कुटिले चंडी चराचर सवित्री चामुंडे गुणिनि गुहारिणि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं वक्तारमासाध्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्विता श्रीत् निरस्तदुःसर्गकलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम्। ऋग्वेद सम्मेलने दिने अस्मिन् श्रीकरणानाम् आज्ञया ऐतरेयोपनिषदम् अधिकृत्य द्रविडभाषया वक्तुम् आरभे। ऐतरेय उपनिषत् ऋग्वेदीया उपनिषत् पञ्चखण्डाः सन्त्यत्र। प्रथम अध्याये खण्डत्रयं, द्वितीय तृतीय अध्याययोः एकैकखण्डः इति अस्ति। आरण्यके इयम् उपनिषत् विराजते। अस्याम् उपनिषदि परब्रह्मतत्त्वं प्रतिपाद्यते। कर्मकाण्डेषु कर्मणः उपयुक्तमन्त्राणां प्रदर्शनं कृतं। तेषां विनियोगः कथमिति ब्राह्मणभागे प्रदर्शितं। मानसिककर्मणाम् उपासनां च कथनम् आरण्यके आसीत्। तत्र आत्मतत्त्वस्य प्रतिपादनम् अधुना क्रियते। आत्मतत्त्वमेव अत्यन्तम् उपयुक्तम्, अत्यन्तं वेदस्य परमो धर्मः। वेदस्य तात्पर्यमत्रैव अस्ति। अतः तमधिकृत्य भगवत्पादैः अत्र व्याख्या कृता वर्तते। तादृश भाष्यमधिकृत्य किञ्चिदिव उच्यते। ஐத்தரேய உபனிஷத்துன்னு வச்சு அதை பேசணும்னு பெரியவா ஆக்ஞை பண்ணியிருக்கா. இது ருக்வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. உபனிஷத்துகள்லேயே ரொம்ப பெருசா இருக்கிற பிரகதாரண்யகம் மாதிரியோ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதான மாண்டூக்கியம் மாதிரியோ இல்லாமல் நிறைய விஷயங்களை அழகாக பிரதிபாதனம் பண்ணினதான உபனிஷத்து இந்த ஐத்தரேய உபனிஷத்து. ஐத்தரேய ஆரண்யகத்துக்குள்ள அந்தர்கதமாக இருக்க இந்த உபனிஷத் தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளன்ட்டு இந்த ருக்வேத சம்மேளனத்தை சேர்த்து வச்சு அதில் ஆச்சாரியால் நமக்கு சொல்லி வச்சிருக்கார். இந்த சம்மேளனமானது ஒரு அபூர்வமாக இருக்கக்கூடியதான சம்மேளனம். ருக்வேதத்தில் இத்தனை பண்டித்தாள் இருக்கான்னு இந்த சம்மேளனம் வச்சதுனால தான் தெரியுது. அதுலேயும் விசேஷமாக ருக்வேதத்தில் பிராதிசாக்கியத்திலையும் அந்த லட்சணத்திலையும் ஸ்வர விசேஷங்கள்லையும் இவைகள்லாம் சொல்லக்கூடியவா இருக்காளான்னு ஒரு சந்தேகம். ஆனால் அதை வேற யாருக்கும் அதுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான ககனமான காட்டுக்குள்ள பூந்து நம்ம திருவானக்கால் சுப்பிரமணிய கணபாட்டிகளும் அவர் அனுஜரும் இன்னைக்கு வியாக்கரணம் சொன்ன ஒரு மகாத்மாவும் எவ்வளவு அழகா அது சொன்னா அவ இதை சொல்றதுக்காக எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கணும். எஜுர்வேதத்திலையும் அது போல பண்டித்தாள் இருக்காளா முல்லவாசிகளை தவிரங்கிறது சந்தேகம்தான். அப்படி தயார் பண்ணிவிட்டேன். என்ன ருக்வேதத்துக்கு இவ்வளவு சொல்ல முடியுமா இருக்கா? விவகாரம் முழுக்க கண்ணெதிர்க்க பார்த்துருக்கோம். ஏன்னா ருக்வேத பிராதிசாக்கியம் ருக்வேதமே கஷ்டம், மந்திரபாகமும் கஷ்டம், அத்தியனம் பண்றதும் கஷ்டம். அதனுடைய லட்சணங்கள் வேற. வெளிநாட்டுக்காரெல்லாம் சொல்லும் பொழுது ருக்வேத பாஷைங்கிறது ரொம்ப பிராச்சீன பாஷைங்கிறான். அவனுக்கு எது முன்னால் வந்தது எது பின்னால் வந்தது ஏதோ கணக்கு போட்டுருக்கான்.
நம்ம எல்லாத்தையும் அனாதைய அபௌருஷயம்னு சொல்லிட்டு இருக்க நமக்கு இது கணக்கில்லை. இருந்தாலும் இது விசேஷமாக இங்க இருக்கக்கூடியதான லட்சணங்களோ பிராதிகாக்கியங்களோ அது அதனுடைய பரிமாணத்திலையும் புருகத்தா இருக்கு, அதுல இருக்கக்கூடியதான விஷயங்களும் கஷ்டமா இருக்கு. அதையும் தீர்மானம் பண்ணக்கூடியதான நிலைக்கு வந்திருக்கான்னா இதுக்கு ஆச்சாரியருடைய பரமானுகிரகத்தை தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த விசேஷமான சம்மேளனத்துல நம்ம பார்க்கக்கூடியதான இந்த ஐதரிய உபனிஷத்து இது மற்ற உபனிஷத்துகள் மாதிரி இல்லாமல் ஒரு கதையாகவே நமக்கு சொல்றது. இந்த ஆத்மாவா இதமேக ஏவ அக்ராசேத் நான்யத் கிஞ்சன மிஷது. இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது? ஆத்மா தான் இருந்தது. ஆத்மாவை தவிர வேற பதார்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது. இந்த ஒரு பதார்த்தமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பதார்த்தத்துல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதுலயே நிறைய இருக்கும். இப்ப மரம் இருக்குன்னு சொன்னா மரம் ஒண்ணுன்னு தான் சொல்றேன். ஆனா அந்த மரத்துக்குள்ள வேர் இருக்கு, அடிக்கட்டை இருக்கு, கிளைகள் இருக்கு, இலைகள் இருக்கு, துடுர் இருக்கு, காய் இருக்கு, பிஞ்சு இருக்கு, பழம் இருக்கு, எல்லாம் சேர்த்துதான் ஒரு மரம்ங்கிறேன். அது போல தனக்குள்ள இருக்கக்கூடியதான வேற்றுமைகள் இல்லாததாக இருந்தது. மரம்னு சொன்னேன்னா இது தென்னை மரம், இது மாமரம், இது இன்னொரு பனை மரம்னு சொல்றேன். அது போல பேதங்களும் இல்லாம ஒரே வஸ்துவாத்தான் இருந்தது. இது மரம், இது பட்சி அப்படின்னு ஒரு வித்தியாசங்கள் சொல்ற மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தது. அப்படின்னு இந்த ஆத்மாங்கிறதுக்கு சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லாதான ஆகாசம் போல எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு பொருள் இருந்ததா. ஏகையே வக்ர ஆசீத் இருந்ததுன்னு சொன்னார். இருந்ததுன்னு சொன்னா இப்ப இல்லையான்னு கேட்கக்கூடாது. அப்பயும் இருந்தது, இப்பயும் இருந்தது, எப்பவும் இருக்க போறது. ஆனா சிருஷ்டிக்கு முன்னாலே சொன்னதுனால இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணித்தான்? அது யோஜனை பண்ணித்தான். என்ன? லோகான்னுஸ்ருஜா இதி, உலகங்களை சிருஷ்டி பண்ணுவேன். இந்த இடத்துல ஈட்சத்தான் இருக்க பார்த்தா இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது ஏனமோ ஏதோ அப்படியே தானா பண்ணிட்டுன்னு இல்லை, யோஜனை பண்ணி எப்படி பண்ணணும்னு யோஜனை பண்ணி அதற்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணியிருக்கு. எப்ப யோஜனை பண்ணி பண்ணதுன்னு சொன்னதோ அப்ப அது என்னது? அது சேதனமான பதார்த்தம், அச்சேதனமான ஜட பதார்த்தம் இல்லைன்னு தெரியுது. எப்படி லோகான்னுஸ்ருஜா, உலகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணுவேன் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு, இந்த யோஜனை பண்ணினத்தினாலேயே ஒரு விசேஷம் இருக்குன்னு இப்ப சொன்னேன். உலகங்களை படைப்பேன்னு சொன்னாரோ இல்லையா? படைக்கிறதுக்கு முன்னால ஏதாவது காரணம் இருக்கோ அவருக்கு? இப்ப குடத்தை பண்ணணுமே ஆனால் அதுக்கு ஒரு மண்ணுங்கிற ஒரு காரணம் இருக்கணும். அதை வச்சுதான் குடத்தை பண்ண முடியும். ரொட்டியை பண்ணணும்னு சொன்னேன்னா அதுக்கு மாவு இருக்கணும். இந்த உலகத்தை பண்ணணுங்கிறதுக்கு எதை இருக்கணும்னு அங்கே ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. ஏன்னா தானே சிருஷ்டி. முன்னால ஏதாவது இருந்ததுன்னா அது வேற என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாதான பதார்த்தம் அவரத்தர் தான் இருக்கார். அவர் தன்னிடத்திலிருந்தே தான் சிருஷ்டி பண்ணினார். அதே போலயே இந்த சிருஷ்டி சங்கல்ப யஸ்ஞானமயம் தபா, வெறும் அறிவினாலேயே சங்கல்பத்தினாலேயே பண்ணிவிட்டார். அப்படி உலகத்துக்கு உபாதான காரணமும் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான். குடத்துக்கு மண் எப்படி கோயவன் எப்படி அப்படின்னு ரெண்டு தனித்தனியாக இருக்க அது மாதிரி இல்லாமல் தான் மட்டும் உண்டினார். அவருடைய சங்கல்ப விசேஷம் அந்த நினைச்சாரோ இல்லையா அதுக்கப்புறம் பண்ணிவிட்டார். அம்போ மதே ஜேர்மரமா போதோம் பரேண திவம் யௌ பிரதிஷ்டா அந்தரிஷம் மதேஷய பிருத்திவி மரோதத்தா ஆபா. 4 உலகங்களை பண்ணினார். எது? திலோகத்தை பண்ணினார். அந்தரிஷம் நடுவில் இருக்கக்கூடியதான அந்தரிஷ லோகத்தை பண்ணினார். மரஹா இந்த பிருத்திவி மரஹா பூலோகத்தை பண்ணினார். இது கீழே இருக்கக்கூடியதான அப்லோகங்கள், கீழே இருக்கிற லோகங்களை பண்ணினார். இப்படி எல்லா லோகங்களும் நமக்குன்னா சின்னது பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பரமாத்மா எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ்ய ஞானமயந்தவ அப்படின்னு ஆரம்பித்து அபார சக்தியோடு உள்ளவர் அவர். அதனால அத்தனை உலகத்தையும் அவ்வளவு சீக்கிரமா பண்ணிவிட்டார். இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இமான் லோகான் இப்ப சோ அத்தேவ புருஷம் சமுத்தியத்யா மோட்சயது.
அந்த ஜலங்கன்னா பஞ்சபூதங்கள் அதையும் எடுத்துட்டு அத்தியா சமுத்திரத்தியா அதெல்லாம் சேர்த்து வச்சு அமோட்சயத்து அதை ஒன்னா பண்ணின. தனித்தனியா மாவ மாதிரி தனியா இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ணின பிறகு இப்ப உலகத்தெல்லாம் உண்டு பண்ணணுமோ இல்லையோ, உலகத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா உலகம் பண்ணினார், அதுக்குள்ள மனுஷர்கள் பண்ணணுமே, சரீரம் பண்ணணுமே. இந்த சரீரத்தை கொடுத்தா தான் அதை வச்சுண்டு உலகத்தை அனுபவிக்க முடியும். நமக்கு இந்த சரீரம் இருந்தா தான் கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்றோம். இதனால்தான் நமக்கு சுகமோ துக்கமோ இத்தனையும் வருது. ஆகையால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தார். அதை அப்படி உறுத்தி பார்த்தார். அது உறுத்தி பார்த்தனதுமே அதனுடைய வாய் இருக்கிற இடத்துல ஓட்ட விழுந்தது. முகம் நிரபிஜதய தாண்டம் உடத்ததா அதுல முகாத் வாக் அக்னி முகத்துல இருந்து வாக்கு வந்தது. அதுல வந்து அக்னி பகவான் அக்னி தேவன். இப்ப என்னாச்சு, அது இருக்கிற இடம், அதுல அங்க இருக்கக்கூடியதான புலன், அதோட மட்டுமல்ல அதுக்கு அதிஷ்டான தெய்வம் இப்படி உண்டது. நாசிகை நிரபித்யேதாம். அடுத்தது நாசிகாபியாம் பிராணா பிராணாத் வாயு மூக்கு. அந்த மூக்கு ரெண்டு மூக்குல இருந்து ஆரம்பிச்ச பிராணன். பிராணனுக்கு அதிஷ்டானமா இருக்கிற தெய்வம் வாயு. இது எப்படி சொல்லிருக்குன்னு அந்தந்த புலன் இருக்கு, அந்தந்த புலனுக்கு ஒரு அதிஷ்டான தெய்வம். அந்த அதிஷ்டான தெய்வத்தை தான் இவளை காப்பாத்துன்றது. அதே போல ரெண்டு கண்கள், அந்த கட்டுரை நிரபித்யேதாம் ரெண்டு கண்கள், அதுல இருந்து ஆரம்பிச்ச கண்கள் உண்டாச்சு. கண்ணு எனக்குடையதான புலன் உண்டாச்சு. அந்த புலனுக்கு அதிஷ்டானமாக தெய்வம் யாரு? சூரியன் உண்டான. இப்படி அத்தனை தெய்வங்கள். அதே போலயே காது, ரெண்டு காது, அது அந்தந்த இடத்துல ஓட்ட கொடுத்தது. அது இந்த ஸ்ரோத்திரம், ஸ்ரோத்ரேந்திரியம் உண்டாச்சு. அந்த ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு அதிபதியாக இருந்த திக்தேவதைகள் உண்டாச்சு. ஹிருதயான் மனஹா மனசு. அதே போல நாபி, நாபியிலிருந்து ஆரம்பிச்சு அபானம் இப்படி உண்டாச்சு. அத்தனை இப்படின்னு லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியால உண்டு பண்ணினார். இப்ப மனுஷ சரீரம் உண்டாச்சு. இந்த சரீரத்துக்குள்ள புலன்கள் உண்டாச்சு. புலன்களை காப்பாற்றுறதுக்காக அதிஷ்டான தெய்வத்தை உண்டு பண்ணினார். இவைகள்லாம் எப்படி உண்டு பண்ணினார் தெரியுமா? போன கல்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான். அதனால்தான் சூர்யா கண்டமதோ தாதாய தா பூர்வம கல்பயது. போன கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உண்டு பண்ணினார். ஏண்டா சப்தத்திலிருந்து சிருஷ்டி, வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களை வச்சு அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருந்தது அப்படின்னு போன கல்பத்தில் எப்படி இருக்கு என்கிறத பார்த்து அறிந்து அதே மாதிரியா சிருஷ்டி பண்ணினார். ஆகையால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? நகதாத்தி தனிதிருஷம் ஜகத். இந்த உலகம் இப்படி இல்லாம வேற எப்படியும் எண்ணிக்கும் இருந்தது கிடையாது. இதே மாதிரி தான் இருந்துட்டே இருக்கு. அப்படி லோகத்தை சிருஷ்டி பண்ணினார். அதோட நிறுத்தலையா இந்த லோகத்துக்கும் லோக பாலாலையும் தேவதைகளையும் சிருஷ்டி பண்ணினாரோ இல்லையோ? இந்த தேவதைகள் யாரு? கண்ணுக்கு சூரியன், வாக்குக்கு அக்னி, ரெண்டு காதுகளுக்கும் திக்தேவதைகள், இதயத்துக்கு சந்திரன், மூக்குக்கு பிராண வாயு, இப்படி எல்லாம் தேவதைகளை தயார் பண்ணினார். அந்த தேவதைகள் என்ன பண்ணிட்டு எங்களுக்கு இவைகள்லாம் சேர்த்து அஸ்மின் மஹத்யர்ணவே பிராபதம், இந்த பெரிய இந்த சம்சாரம் எனக்கூடியதான சமுத்திரத்தை தள்ளிவிட்டார். எப்படி தள்ளினா அசனா யாபிபாசாத்யாம் அன்பவாப்சத்து. பசி தாகம்ங்கிறது ரெண்டோட சேர்த்து வச்சாராம். மனுஷனுக்கு நிஜமான கொடுமை எதுன்னு இந்த பசி தாகம் இதுதான். பசி தாகங்கள் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு இருக்கிற கட்டங்கள்ல 90% போயிடும். இந்த 6 மணி நேரத்துக்கு மேல சும்மா இருக்க முடியல, ஏதாவது வேணும். 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணும். அது இருந்தா தான் இவனால் முடியறதே தவிர ஒன்றும் இல்லை. ஆகையால் என்ன பண்ணார்? எல்லாரையும் இந்த பசி தாகத்தோட சேர்த்து வச்சு விட்டார். என்னைக்கு சேர்த்து வச்சாரோ அன்னில இருந்து அல்லல் பட தொடங்கினார். இதான் சம்சாரம்னு பேர். பசி தாகம் பிணி துன்பம் ரோகம் வியாதி இப்படி வரிசையா இது வந்துட்டே இருக்கு. நீங்க சாப்பிடுற அன்னம் தான் உங்களை காப்பாத்துறதுங்கிற அன்னத்தை ஒழுங்கா சாப்பிடலன்னா உங்களை அது சாப்பிட்டுரும். அத்தியதே அத்திச்ச பூதானிங்கிறது இன்னொரு உபநிஷத்துல. ஒழுங்கா அன்னத்தை எப்படி சாப்பிடணுமோ, எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ, எந்த அன்னத்தை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டேன்னா உங்க சரீரத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது. மாறு விதமா சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், ஏதோ இருக்கு சமயத்தை இருந்தா போல வாய்க்கு வந்தபடி சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு நாளைக்கு உங்களை அது சாப்பிட்றது.
அப்படின்னு இதெல்லாம் வியாதியை கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னா தாயே நம பிரவன் அவ வந்து கேட்டாள் அந்த தேவதைகள்லாம் ஆயத்தனம் ந பிரஜா நீஹீதி, எங்களுக்கெல்லாம் இருக்கிற இடம் கொடுங்க, எங்களுக்கோ பசிதாகத்தோடு சேர்த்து வச்சுட்டு யாரு அக்னி பகவான், வாயு பகவான், சூரியன் இவள் எல்லாமே கட்டப்படுறாங்க. நமக்கு ஏதோ பசி நீங்க கட்டப்படுறது கஷ்டம் இல்லை, அந்த காலத்துல அந்த தேவதைகளுக்கே இப்படி வந்து. அப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, அந்த இடம் ஆயதனம்னா பிரஜானிஹி இவளை கொடுத்தோடையானால் அதுக்குள்ள நாங்க உட்கார்ந்து ஏதோ சாப்பிட்ட சௌக்கியமா இருப்போம்னாரா. அவர் என்ன பண்ணார், ஒரு பசுமாட்டு சரீரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இதுக்குள்ள பூந்துண்டு ஏதோ படிச்சோன்னா அப்படியே சௌக்கியமா பசி தாகத்தை அப்படின்னாரு. அவன் நவை நோயமலமிதே அவ சொன்னால இது நன்னா இல்லை சுவாமின்ட்டு. ஏன்னா பசுமாட்டா இருந்ததுன்னா உங்க இஷ்டமா சாப்பிட முடியுமா, அதுக்கு புல்லு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த புல்லு கிடைக்கலன்னா பேப்பர் சாப்பிடும், எல்லாம் சாப்பிட முடியுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் 6 வகை இன்னைக்கு தமிழ் வருஷ பருப்பு வேப்பம் பச்சடியில இருந்து ஆரம்பிச்சு கசப்பு கூட விடலையே நீங்க, கசப்பு தோற்பு புளிப்பு எல்லாத்தையும் அது வேற மாத்தி மாத்தி இதோட சேர்த்து விவகாரம். இந்த மனுஷன் கெட்டதே பாதி நாக்கு நாள் தான். ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா, நாக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா போறோம் பாதி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார். ஆனா கட்டுப்பட முடியறதோ நாக்க, பொருளை பார்த்ததுமே நாக்கில் ஜலம் ஓடுறது சுவாமி. அப்ப விவகாரம் என்னடா இது ரொம்ப கட்டமா இருக்கு, எங்களால முடியல. ஆயால் எல்லா வகையான உணவையும் எங்களால சாப்பிட முடியாது, எல்லா அனுபவமும் எங்களால பண்ண முடியாது. சோ இந்த பசு சரீரம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு தாபியோ அஸ்வமானயத்து. அதுக்கு அடுத்து குதிரையை கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்னும் கொள்ளு திங்க வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் விவகாரம் பண்றோம், இது நன்னா இல்லைன்னு தரோம். அவ பார்த்தாரா என்ன விவகாரம் இது, பசு மாட்டை கொடுத்தா அது வேண்டாங்கிறான், குதிரையை கொடுத்தா இது வேண்டாங்கிறான், உபலட்சணம் வேற என்னென்னமோ கொடுத்தான்னு வச்சுக்கணும். எதை கொடுத்தாலும் அவ ஒத்துக்கலையா, நன்னா இல்லை அப்படி. கடை திருப்பாபியோ புருஷமானயது. இந்த மனுஷ சரீரத்தை கொடுத்தா பார்த்தாலாம் சுக்ரதம்பதே. அப்பா என்ன நன்னா இருக்கு, பார்க்கறதுக்கு 2 கண்ணு, கேட்கறதுக்கு 2 காது, 2 மூக்கு, வாய் ஒன்னா இருந்தாலும் நாங்க கவனிச்சுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க என்னது இருக்கோ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சாப்பிடுவோம் அப்படி நினைச்சோன்னா ரொம்ப நன்னா இருக்கு சுவாமி. கிடைக்கலைன்னா எங்க கிடைக்கிறதோ அங்கே போவோம், 2 கால் கொடுத்துருக்கேன், இருந்தா எடுத்து சாப்பிடுவோம், 2 கையை கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகா தான் இருக்கு. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மனுஷ சரீரம் தான் பெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷோவாவசுகிருதம் இதான் வெல் டன், நன்றாக செய்யப்பட்டது அப்படின்னு ஆரம்பிச்சு இதை கொடுத்தாலும் சரி. அவள்லாம் கேட்டால சரி நன்னா இருக்கு, எனக்கு உள்ள போறட்டுமா? ஒவ்வொன்றும் சரின்ட்டு ஒவ்வொன்றும் என்ன பண்ணிட்டு அக்னி பகவானானவர் அவர் என்ன பண்ணார், வாக்குங்கிற புலனாக சேர்ந்துட்டு மாறி உங்க வாய்க்குள்ள வந்துட்டார். நீங்க சாப்பிடல, நீங்க சாப்பிட்றது அக்னி பகவான் தான் சாப்பிட்ற வேற மருங்க. அதே மாதிரி என்னடா அந்தந்த புலனும் சூரியன் கண் வழியாக நம்ம கண்ணுங்கிற புலனா வந்து நம்ம கண்ணில் உட்கார்ந்துட்டு இருக்கார். திக்தேவத்தை காதுங்கிற ஸ்ரோத்திரமா மாறி நம்ம காதுல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி அத்தனை புலன்களும் இந்த தேவதைகள்லாம் புலன்கள் வடிவமாக சக்தி வடிவமாக இந்த மனுஷ சரீரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க. இது என்ன ஆகலாம், லைன்ல கடைசியில் ஒரு கால நடல் ஆயிடுதும்பா. அதே மாதிரி இவெல்லாம் முதல்ல தேவதைகள்லாம் சாமர்த்தியசாலிகள் உள்ள புகுந்து விட்டா. இந்த பசி தாகம் 2 இருக்கு பார்த்தல, அதுக்கு பாவம் கூற முடியல. அது என்ன பண்ணிட்டுன்னு அவ வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதான். அவர் பார்த்தார், அவங்கெல்லாம் சேதனாளா இருக்கா, ஒரு பொருளா இருக்கு, அது இருக்கலாம். நீங்க வெறும் தர்மம் தானே. பசிங்கிறது ஒரு மனுஷனை பிடிச்சுண்டு இருக்கிறது, வெறும் ஆகாசத்துக்கு பசிக்குமா? பசிக்காத. ஆகையால் என்ன, இது வெறும் பாவம் தான், ஒரு தர்மம் இது. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, இவாளை பிடிச்சுண்டு அவ வழியாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சரின்னு வேற என்ன பண்றது, அவள்லாம் அதனால என்னாச்சு, நீங்க சாப்பிட்டேன்னா அன்னத்தை நீங்க சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிட்ட அன்னம் எங்கே போறது, வயதுக்குள்ள போறது தெரியுது. பிராணாபான வியானோதான சமானம்னு 5 காத்து இருக்கு. இந்த வயத்துக்குள்ள போன அக்னி இந்த அன்னத்தை மறுபடியும் இன்னொரு தரம் பாக்கம் பண்றது. பாக்கம் பண்ணி
அதை ரெண்டாவது புனப்பாக்கம் பண்ணா போல பண்ணி இந்த வியானம் எனக்கூடியதான காத்தானது சரீரத்திற்கு இந்த நரம்பு வழியாக உள்ள அனுப்பிச்சிருது, இந்த ரத்த குழாய் வழியாக. அது சரீரம் முழுக்க சுத்தின்னு இருக்க. யாராருக்கு என்னென்ன அன்னம் வேணுமோ அவளுக்கு தகுந்த போல அந்த அன்னத்தை சாப்பிட்றது. நீங்க சாப்பிட்டாதான் கண்ணுக்கு சுவாதந்திரம், காதுக்கு ஒரு சந்தோஷம், மூக்குக்கு சந்தோஷம், காலுக்கு சந்தோஷம். பட்னி போடுங்க எல்லாமே படுத்துருக்கு. அப்ப விவகாரம் என்னடா, இந்த சாப்பிட்ட அன்னமானது வழியாக போயிட்டு இப்படி சரீரத்துக்குள்ள. அதனால்தான் அதான் தலைவலின்னா தலையை உடைச்சுண்டு மாத்திரை போட்டு கொண்டு தானே, தலைக்கு தானே வலி. அப்ப தலைவலின்னா மாத்திரை எங்கே சார் போட்டுக்கணும்? கால் வலின்னு எங்கே போட்டுக்கணும்? அங்கே தானே போட்டுக்கணும். ஆனா என்னடா வாயில போட்டுக்கிறோம். வாயில போட்டுட்டாலும் அது என்ன போச்சு, சரீரத்துக்குள்ள போய் அது ரத்தமா கறந்து அந்த ரத்தம் வழியாக உடம்பு முழுக்க சுத்துறது. சுத்தும் பொழுது எந்த சரீர பாகத்துக்கு வலிக்கிறதோ அந்த சரீர பாகம் அதை எடுத்துக்கும். நமக்கு உபயோகம் இல்லைன்னா எடுத்துக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு வேணும்னு எடுத்துப்படு. அதே மாதிரி தான் எப்படியாவது அப்படின்னு இப்ப லோகங்களை சுட்டி முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த தேவதைகள்னு அந்த சரீரத்துக்குள்ள மனுஷ சரீரத்துக்குள்ள என்ன சுட்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, தயேவான்னு லோகார்த்த லோகபாலார்த்த அன்னமேத்யஸ்ருஜா இதி பசிதாகத்தை தயார் பண்ணிட்டார், சரீரத்தை தயார் பண்ணிட்டார். இதுக்குள்ள நம்மளை உட்கார பூந்துட்டு சொன்னார். எல்லாம் பூந்துண்டாச்சு. ஆனா அன்னம் சித்தமாகலை. என்ன காலமே எழுந்தாச்சு, நீங்க பல் வளர்த்தியாச்சு, ஒரு அட்டகம் 2 அட்டகமா சொல்லிவிட்டு எல்லாம் ஆச்சு. இன்னும் ஒன்றும் வரலைன்னு எப்படி இருக்கும் பாருங்க. சம்திங் உள்ள போகணுமோ இல்லையா? ஒண்ணுமே வரல, என்ன பண்றது? ஏன்னா ஒண்ணும் இல்லைன்ட்டா. ஒண்ணும் இல்லைன்னா எப்படி சுவாமி நடக்கணுமே? ஆகையால் என்ன பண்ணினா அன்னமே வியஸ்ருஜாயதி, அடுத்தது அவளுக்கு அன்னத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தார். இப்ப அன்னத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணார்? சோ அப்போபியா முன்னாலேயே இந்த பஞ்சபூதங்கள்னு சொன்னா இல்லையா, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி. இந்த ஜல இவைகளை என்ன பண்ணாரா? சேத்த அமூர்ச்சயத்து ஒன்ன அபிதப்தாப்ய மூர்த்திரதாயதா. இதனால ஒரு உருவம் உண்டாச்சு. அந்த உருவம் என்ன? யா வைசா மூர்த்திரதாயதா அன்னம் வைத்தது. இதனால ஒரு மூர்த்தி உண்டாச்சு, இதுதான் அன்னம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த அன்னம் பார்த்துதான் ததேன சிருஷ்டம் அத்தியதிகாம்சதி பரான் அத்தியதிகாம்சது. இந்த அன்னம் பார்த்துதான் அடாடா இவன் என்ன சாப்பிட போறான், யா இவளுக்கு ரொம்ப பசியா இருக்க. இந்த பசிய மகா கொள்ளு பசியா இருக்கு. கொள்ளு பசியா இருக்க எது கிடைச்சா அது சாப்பிட்டுருவான். சில பேர் அரிசியை சாப்பிட்டுருவான். வெறும் அவ்வளவு பசிக்கிறது சுவாமி. நீங்க வேற ஏதோ சாதாரணமாக இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு பார்க்கறதுக்கு இனிமையாக நாக்குக்கு சுவையா இருக்க பார்த்து சாப்பிடுவோம். ரொம்ப பசி அப்படியே பிராணம் போறா போல இருந்ததுன்னா எது எப்ப கிடைக்கிறதோ அதை அப்படி சாப்பிடுவான். விவகாரம் அது பார்த்துதான் இவாள்லாம் ரொம்ப கொள்ளு பசியா இருந்துட்டு இருக்கா. வம்பா போயிடுது. நாமளும் ஒரே ஒரு அன்னமா இருக்கும். என்ன பண்றது? விவகாரம் தெரியல. என்ன பண்றதுன்னு அது ஓட தொடங்கிட்டான். அண்ணா என்ன பண்ணிட்டு ஓட தொடங்கிட்டு. இப்படிலாம் ஆகுமாலாம் கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் பிள்ளை சொல்ல போறேன். இந்த அன்னம் ஓடினதுமே என்னாச்சு, இந்த இவர் என்ன பண்ணினார், அந்த இவர்கள்ல வாக்குனால அதை பிடித்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணினார். அந்த பிரஜாபதியானவர் முதல்ல பிறந்தவர் சொல்றா இல்லையா, இப்படி அவர் முதல்ல பிறந்தவர் என்ன பண்ணினாரா, இந்த வாக்கு வாயால அதை எப்படி கவி பிடிச்சிடலான்னு பார்த்த முடியல சுவாமி. பார்க்கனால அதை பிடிக்க முடியல. என்ன எவ்வளவு வேகமா போனாலும் அந்த வேகம் அதை விட வேகமா போறது. ஏன் தெரியுமா, நான் ஒண்ணு சாப்பிடுவான் சுவாமி, பெரும் பரவாயில்லையே. அதனால அதுக்கு பிராணம் போறா போல இருக்கு. கொசு வந்து உங்களை உட்கார்றது, அது உட்காருதுன்னா நீங்க அடிக்க பார்க்கிறேன், உங்களை நீங்க அடிச்சுக்கிறதே தவிர கொசு பறந்து போயிடுது. ஏன் தெரியுமா, நான் அதுக்கு பிராண பயம். அதே மாதிரி இந்த அன்னம் என்ன பண்ணிட்டுன்னு அது ஓட தொடங்கி இப்படி அது ஓடி. அப்புறம் பார்த்து அப்பா வாக்க உன்னால பண்ண முடியாது, ஏன் விட்டுருங்க அப்படின்னு விட்டாலாம். ஒருவேளை அன்னைக்கே அந்த வாக்கு அதை பிடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நமக்கு என்ன பொசிஷன் அப்படின்னா 2 வார்த்தை பேசினாலே பசி அடங்கி போயிருக்கோம். ஏன்னா அந்த ஹிரண்யகர்ப்பருடைய அந்த வம்சத்துல தான் நம்ம வந்திருக்கோம். அவருக்கு என்ன ஆச்சோ அதே தான் நமக்கு. அன்னைக்கு ஹிரண்யகர்ப்பர் கொஞ்சம் லேசா விட்டார்.
அவர் வாக்கு பிடிக்கல. அதனால என்ன ஆயிடுதுன்னு நம்ம அதை பிடிக்க முடியல. அது பிராணேனா ஜிக்ரட்டது. இந்த பிராணனால மூக்குனால அதை பிடிக்கணும்னு பார்த்தார். இந்த மூச்சுக்கு அது ஒன்றும் பிடிக்க முடியல. பிடிக்க முடிஞ்சிருந்தா பொருளை வாசனை பார்த்தே நம்ம அதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். கடையில் ஜம்முன்னு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, நல்ல வாசனை வந்ததுன்னா பயிர் ரொம்பி போயிருக்கோம். என்ன பண்ற சார், பிரஜாபதி பண்ணின வேலை இதுன்னு முடியல விவகாரத்துக்கு. அதுபோல சற்றுஷா ஜிக்ரட்டது தன்னா சக்னோ சற்றுஷா கிரஹீதம். கண்ணை விட்டதும் நீ போய் பார்த்துட்டு வா. கண்ணெல்லாம் பார்த்தது, ஆனா அந்த பசிதாகத்தை அந்த அன்னத்தை பிடிக்க முடியல. ஒருவேளை அன்னைக்கு பிடிக்க முடிச்சிருந்ததுன்னா கடையிலையோ ஹோட்டல்லையோ அப்படி வரிசையா அப்படியே அடுக்கி வச்சிருந்தான்னா, இல்லைன்னா பாக்கசாலையில போயிருந்தோம்னா நம்ம அப்படியே கண்ணால பார்த்தா போறோம்னு ரொம்ப இருக்கும். எல்லாத்தையும் விட்டோம். இப்படி ஒவ்வொரு புலாம் பார்த்து பார்த்து யாருக்கும் கிடைக்கல. ஏன் தெரியுமா, நான் அது பிராணனுக்கு கட்டப்படுறது. அது பிராணம் போயிடுமோன்னு பயப்படுறது தானே. சரி, கடைசியில் என்னாச்சு, கண்ணால முடியல, காதால முடியல, மூக்கால முடியல, மனசால முடியல. அபானம்னு ஒரு காத்து. அந்த அபானம்ங்கிற ஒரு காத்துன்னு அதை போய் பிடிச்சு விட்டோம். அந்த அன்னத்தை பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, அதனால திருப்தி அடைஞ்சது. அதனால்தான் நீங்க அன்னத்தை சாப்பிட்டலையானால் இந்த அன்னமானது உள்ள போறத எப்படி உள்ள போறதுன்னு கேட்டேன். வாயில சாப்பிட்றோம், வாயில போட்டுக்கிறோம், போட்ட பிறகு என்ன ஆயிடுதுன்னு அது அப்படியே உள்ள போறதோ இல்லையா, அதை யார் இழுக்கிறான்னு, உள்ள இழுக்கிற காத்து அபானம். ஒருத்தர் சொன்னார், எந்த பொருளும் மேலே போட்டா வெயிட்டுக்கு கீழே விழுந்துடுறதோ இல்லையா சார், பருவம் தான் விழுந்துருமேன்னா. ஒருத்தன் படுத்துன்னு சாப்பிட்டான். சயானோ புஞ்சதே அவனா மகாபாஷ்யத்து. படுத்துன்னு சாப்பிட்டான், அவனுக்கு வாயில தானே இருக்கணும். அது வயல் வரைக்கும் போறது என்ன, நீங்க எங்க இருந்தாலும் அது பிடிச்சி இழுக்கும் சார். விவகாரம் முழுக்க எத்தனை விஷயம் சொல்லியிருந்தாலும் பகவத்பாதருடைய பாஷ்யம் பார்த்தோம்னா அது ரொம்ப தமாஷா இருக்கும். பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம், நேரோடு பார்த்தா அப்படியே இருக்கும். ஆனா எத்தனை தரம் படித்தாலும் அதுக்குள்ள விஷயம் இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்டதான பிரசன்ன கம்பீரமான பாஷ்யத்துல இப்படி தமாஷாக இப்படி விவகாரங்கள்லாம் இருக்கு. இப்படி லோகங்களை சிருஷ்டி பண்ணியாச்சு, லோகபாலங்களை சிருஷ்டி பண்ணியாச்சு, அன்னத்தை சிருஷ்டி பண்ணியாச்சு. அன்னத்தை புடிச்சுக்கிறதுக்கு அன்னைக்கே கட்டம், இன்னைக்கு பார்க்கலாம் விவகாரம் போங்க. இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இப்படி பார்த்ததான அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, மனுஷன் ஜம்முன்னு இருக்கான் சார். கண்ணால பார்க்கறான், காதால கேட்கறான், மூக்கால மோகறான், எல்லாமும் பண்ணிட்டு இருக்கான். விவகாரம் முழுக்க சம்சாரத்துல அவனுக்கு இவன் தான் இருக்கிற சம்சாரம் கட்டம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கான். அப்புறம் பார்த்தாராம், என்னடா இது இல்லாம நடக்கிறது, இதுக்குள்ள நான் யாருன்னு யோசனை பண்ணார். இதுக்குள்ள இந்த மனுஷன் யாரு, இது நான் யாரு, என்ன எத்தனை விஷயங்கள்லாம் தானா கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, இவெல்லாம் சேர்ந்து வேலை செய்யறா. எல்லாமும் சேர்ந்து வேலை செஞ்சா அதுக்கு ஏதோ ஒரு எதுக்காகவோ இருக்கணும். சங்காத பரார்த்த நியாயம் அப்படின்னு கூட்டமா உள்ளதெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கு இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டது. நாம் இத்தனை கூட்டமா வந்து சேர்ந்திருக்கோம். எல்லோரும் ருக்வேதத்துக்காக இவ்வளவு ஆச்சாரியால் நம்மளை தயார் பண்ணியிருக்கார், வர சொல்லியிருக்கார், கூப்பிட்டிருக்கார். இதனுடைய லாபம் என்ன, வேத புருஷனுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு நிலவரம் இருக்கிறவா எல்லோரும் இங்க. நீங்க மட்டும் இல்ல, வந்தவா மட்டும் இல்ல, இந்த உலகத்தை மദ്രാஸ்ல இருக்கிறவா எல்லோருக்கும், இங்க வரணும்னு நினைச்சவா எல்லோருக்கும் வேத புருஷனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதுதான் ஆச்சாரியால் பண்ணிதான் உயர்ந்ததான ஒரு காரியம். அவர்தான் கருணாலயம்ங்கிற பகவத்பாதால கருணாலயம் சொன்ன இப்படிப்பட்டதான காரியங்கள். ஏதோ நம்மளை கூப்பிட்டா நம்ம வந்தோம், ஏதோ சொன்னோம், வந்ததுக்கு பொண்ணே ஏதோ காசு கொடுக்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஜமான பிரயோஜனம் என்ன பிரயோஜனம், அந்த வேத புருஷன் அவர் மனசுல சந்தோஷப்பட்டு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுப்பார். அந்த க்ஷேமமானது எப்படி நம்ம வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அப்படி இவர் யோஜனை பண்ணினாரா, யாரப்பா இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி எனக்காக நன்றாளா, யாரு, அத கோஹம் அஸ்மி, நான் யாரு அப்படின்னு ஆரம்பித்து அதன் விதம் மதுரதே சியாது, நான் இல்லாம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சயீட்சத கதரேண பிரபத்யா இதி. அவர் பார்த்தாரா, கதரேண இந்த சரீரத்துக்குள்ள நான் எப்படி பூந்துட்டேன். ஏண்டான்னா
போன சரீரத்தில் போன கல்பத்தில் அவர் என்ன பண்ண, அவரும் அவருடைய சக்தியும் எது பிராணசக்தி, இந்த ரெண்டும் சரீரத்துக்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணி இந்த பிராணன் என்கிறது கால் கட்டவர்கள் வழியாக பூந்துடுது. இவர் என்ன பண்ணார், ஏகமேவ சீமானம் விதாரிய ஏதையா துவாரா பிரபத்யதா. அவர் என்ன பண்ணினார், ஏதமேவ சீமானம் விதாரியா, இந்த உச்சங்குழியில இருக்கக்கூடியதான ஒரு ஓட்டை அதுக்குள்ள புந்துண்டு அது வழியாக சுஷும்னா நாடின்னு இருக்க, அதன் வழியா உள்ள போய் ஹிருதயத்தில் உட்கார்ந்துட்டார். ஏன் சுவாமி, அதனால்தான் இது ரொம்ப விசேஷம். இது உயர்ந்ததான ஒரு துவாரம். இந்த துவாரமாக மரண சந்தர்ப்பத்தில் யார் வழியில போறாளோ அவளுக்கு பிரம்மலோகம். மீது கண் வழியாக காது வழியாக போனாள்னா அந்தந்த லோகத்துக்கு போறார். இந்த சுஷும்னா நாடி வழியாக உச்சங்குழியை உடைச்சுண்டு யார் வழியில போறாளோ அவள் தான் பிரம்மலோகத்துக்கு போறா. பிரம்மலோகத்துக்கு போனா சில பேர் திரும்பி வருவா. ஆனா நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வேதாந்தத்தை வாழ்த்துவா, வேதங்களுடைய பயிற்சி பண்ணுவா, அவர்களுக்கெல்லாம் அங்கே போனதுமே சனக்க சனந்தன சனத்துமான சனத் சுஜாதாவில் இருக்கா, அவ வேதாந்த சொல்லுவா. அங்கே போனா எப்படின்னு, அந்த ஊர்ல நிழலும் இருட்டு வெளிச்சமும் எப்படி வித்தியாசமா தெரிகிறதோ அப்படி ஆத்மா அனாத்மா வித்தியாசமா தெரியும், கிளியரா தெரியும். ஸோ அங்கே போனதுமே ஞானம் வந்தாச்சு. அதனால திரும்பி வரணுங்கிற விவகாரம் இல்லை. உங்க வேதத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ஏதோ படிச்சுட்டு இருக்கோம், என்னமோ ஏதோங்கிறத இந்த வேதாந்தங்களுக்கு மட்டும் தினே தினேக வேதாந்த ஸ்ரவணாத் பக்தி சம்யுதா குரு சுஸ்ரூஷையா லப்தா கிருஷ்ண அசீதி பலம் லபே. ஒவ்வொரு நாளைக்கும் 80 கிருஷ்ணம் பண்ண பலமா. அதே போல இந்த வேதத்தை படிக்க படிக்கத்தமே தம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனா. வேதத்தை வெறுமன படிக்கிறதுனாலேயே அவனுக்கு சித்த சுத்தி வருது. இந்த மனசு இருக்க அதை சுத்தி பண்ணதுக்கு சாதாரண வேற வழி கிடையாது. அதுக்கு ஒரு பார்ட்டா இருக்குமே, ஆனால் ஒரு மூர்த்தமான உருவம் உள்ள பொருளா இருந்தா அதை எடுத்துட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணலாம், இல்ல நெருப்புல போட்டு தங்கம் மாதிரி சுத்தம் பண்ணலாம், துணி மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தம் பண்ணலாம். அது கண்ணுக்கு தெரியாது சுவாமி. அதை சுத்தப்படுத்தணும்னா அதுக்கு பகவத் பிரசாதம் தான் வேணும். பகவத் பிரசாதம் வேணும்னா வேதானுவச்சனேனா தினந்தோறும் வேதத்தை படிக்கணும், தினந்தோறும் வேதாந்த சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தா ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்ததுமே பகவத் அனுகிரகத்தினால ஆச்சாரிய லாபம், வேதாந்த சிரவணம் இப்படி ஏற்படும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வழியாக உள்ள பூந்துட்டார். அதனால்தான் இதுக்கு என்ன பேரு, சைதாவிதன்னாமத்வா ததேதன் நாந்தனம். நந்தனம்னு சொல்றதுக்கு நாந்தனம்ங்கிறது வேதம். அப்படிதான் சில சமயம் தீர்க்கம் போடும். இந்த ஊர்ல நந்தனம்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நந்தனம்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடியதுக்கு பேர். இந்திரனுடைய இதுக்கு விவகாரம் என்ன, அதே போலதான் ரொம்ப வசதியான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தஸ்யா அந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்ட அவருக்கு திரய அவதா திரய ஸ்வப்னா 3 இருப்பிடங்கள், 3 ஸ்வப்னங்கள். அப்படியே 3 இருப்பிடங்கள், 3 ஸ்வப்னங்கள். இந்த 3 இருப்பிடங்கள்னு சொன்னேல அது என்னது, அந்த வேதமே காட்டி சொல்றதா. அயமா வசதோ அயமா வசதோ அயமா வசதா விரலை காட்டி சொல்றதா. கண்ணுங்கிறது ஒரு இருப்பிடம், அந்த சொப்னம் பார்க்கறதுக்காக கழுத்துங்கிறது ஒரு இருப்பிடம், 3வது இதயம்ங்கிறது. நீங்க முழிச்சுன்ற கூட இன்னொருத்தரோட பேசுறேன். எப்படி பேசுறேன், அவ கண்ணை பார்த்து தான் பேசுறேன். எப்பவுமே ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்பொழுது பேசும் பொழுது அவ கண்ணை பார்த்து தான் பேசுறோம். நீங்களுக்கு எங்கேயாவது நீங்க பேசுறப்ப பாருங்க, வேற ஏதாவது சரி அவயத்தை பார்த்துருந்தா அடிச்சு விடுவான். அவன் முகத்தை கொடுத்து பேசல சார் அப்படிங்க விவகாரம் என்ன. ஏன் தட்சிணாட்சிமுகே விஸ்வா, அந்த வலது கண்ணுல தான் விஸ்வன் ஜாகிரத்காலத்தில் இருக்க. மனசியந்தஸ்து தைஜதா, கழுத்துல தைஜம் சொப்னம் அங்கேதான் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ளதான் தூங்குறான். இப்படி இவர் இருக்கிறதுக்கு 3 இடங்கள் அப்படின்னு சொன்ன. அந்த 3 இடங்கள் என்னன்னா சொப்னம் போன்றது. இதை ஜாகிரதை உண்மையா இருக்குன்னு சொல்லாதீங்க, எல்லாம் சொப்னம் மாதிரி தான். அதாவது இருக்கிறப்ப எல்லாம் பர்மனெண்ட் சாஸ்வதமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா நிஜமா இருக்கிறது ஒண்ணுதான் இப்படின்னு 3 இருப்பிடங்களை சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இவன் நிஜமாக 3 இடங்களா வேற எங்க இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு வேற எங்கேயும் சொல்லாத விஷயம் இந்த உபநிடத்துல சொல்லி
என்ன அப்படின்னு சொன்னா இவனுக்கு 3 இடங்கள்னு சொன்னா இல்லையோ சஜாதோ பூதான்யபிவைக்யது பறந்து பார்த்தாரு. என்னடா அது எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்க, என்னை பத்தி கவனிக்கலையே. இந்த ஆத்மாவை இந்த சரீரத்தோட நினைச்சுண்டு கண்ணு பார்த்தா நான் பார்க்கறேன், காது கேட்டா நான் கேட்கறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேன் அப்படின்னு பார்த்து இதோட சேர்ந்து சொல்றானே ஒழிய என்ன தனியா பார்க்க மாட்டேன். யாராவது உலகத்துல யாராவது நினைச்சு பார்க்கறாளா? என்ன கிமக யாராவது ஒருத்தர் அஹன்யம் விதது இந்த சரீரத்துக்கு வேறாக என்னை யாராவது கண்டாரோ அப்படின்னு பார்த்ததான். அதுக்கப்புறம் சயேதமேவ புருஷம் பிரம்மா தாத்தாமா பசியது. தாத்தா தமம்னு சொல்லணும். வேதமெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்த விழுங்கிடும். நீங்க அப்படி எல்லாம் பண்ணப்படாது. தாத்தா தமம்னு சொல்ல வேண்டிய இருக்க இடத்துல தாத்தாமா பசியது இதமதர்சமிதி அப்படின்னு ஒரு புத்தம் போட்டு எதுக்காக இதம் அதர்சம் இது, இதை நான் பார்த்தேனா, இதை பார்த்தாலோ இல்லையா, இதை பார்த்ததுனால இருக்கேன். தஸ்மாத் இதந்திரோ நாமா, இதை பார்த்தவர், இதம் இதை திரட்டா பார்த்தவர், அதனால இதந்திரா. அந்த இதந்திரகான்னு சொல்றது இருக்க, இதெல்லாம் நல்லா பெரியவாளெல்லாம் பேரை வச்சு கூப்பிடக்கூடாது. இது ஒரு வழக்கம். நம்ம ஊர்ல ஆத்மநாம குரோர் நாம நாமாதி கிருப்பணஸ்ய ஸ்ரேயஸ்காமோ நகரண்ய ஜேஷ்டா அபத்திய களத்திரையோ ஆத்துக்காரி பேர் கூட சொல்லி பேரை சொல்லி கொடுக்கூடாது. ஏதோ ஒன்று பேரே சொல்லணும். இப்படி தர்மசாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அது பெரியவா பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதோ இல்லையோ. அதனால தேவதைகள்னா அவ பேரை சொல்லி கொடுக்கூடாது. அதுக்காக என்ன பண்றதுன்னு தேவதைகளுக்கெல்லாம் ஒரு புனப்பேர் சொல்லி வச்சா தான் அவருக்கு சந்தோஷமா. இதந்திரகான்னு சொல்ல வேண்டி இருக்கிற இடத்துல அவ இந்திரகான்னு சொன்னாலாம். அப்ப ஒரே சந்தோஷம். தன் பேர் சொன்னையும் சொன்னார். நேரா கப்பல இருந்து பேர் வச்சது இல்லை. அப்படி ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. ஒரு பொண்ணு பேர் சொன்னா அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த இனிஷியல் சொன்னிட்டு விட்டா ரொம்ப பெரியவரவர். அவன் நேரம் அப்படி பேர் சொல்லப்படாது. அதே மாதிரி தம் இதந்திரம் சங்கம் இந்திரமா கட்டதே பரோட்சேண பரோட்ச பிரியா இவகை தேவா பரோட்ச பிரியா இவகை தேவா அப்படின்னு முதல் அத்தியாயம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் 2ஆம் அத்தியாயத்துல புருரோகவாய மாரிதோ கர்ப்ப பவதி. இந்த 3 இடங்கள்னு நான் சொன்னேன். அந்த 3 இடங்கள்ல மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்ப அவ அப்பா சரீரத்துல இருக்காள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பா சரீரத்துல இருந்துட்டு அது எப்படி வந்தார், நீங்க சாப்பிட்டதான ஒரு அன்னம் இருக்கோ இல்லையா, இந்த அன்னமானது முன்னாலே சொல்லியிருக்கேன் எதுக்கு, வயத்துல போய் அது மறுபடியும் புனப்பாக்கமாகி அதை வியானருங்கிறவர் ரத்த குழாய் வழியாக சரீரம் முழுக்க அனுப்புறார். ரத்தமாக அது ரத்தமானது மாம்சமானது, மாம்சமானது மேதசானது, மேதசானது அஸ்தியானது, அஸ்தியானது அதுக்குள்ள மஜ்ஜானது, அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு ரகசியமாக இருக்கக்கூடியதான சுக்கிரமாச்சு. இப்படி 7 தாத்துக்கள், சப்த தாத்துக்கள் ஆச்சு. அதனால்தான் நீங்க அங்காத் அங்காத் லோம்னா லோம்னா சொல்லிருக்கோ. அப்பானுடைய கண்ணுல இருந்து அந்த சாரு, காதுல இருந்து சாரு, மூக்குல இருந்து சாரு, அவருடைய முடியில இருந்து சாரு, லோம்னா லோம்னா சொல்றேன். அப்படி இந்த அப்பா அவனுடைய சரீரம் அப்படியே அதுக்குள்ள போய் அந்த அப்பா கிட்ட 2 மாசம் இருக்கான். கரெக்டா கவனிக்கணும். உபநிஷத் சொல்றதுன்னா ஏதோ கதைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கதையெல்லாம் சம்பவிக்குமான ஆச்சாரியால் யோஜனை பண்ணி இதை விட நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கதைக்கு தாற்பயம் இன்னொரு இடத்துல இருக்கு. ஆகையா இப்படி அப்பா சரீரத்துல 2 மாசம் இருக்கான். அதுக்கப்புறம் வீரியமா இருந்துட்டு அம்மா சரீரத்துக்குள்ள பூந்துண்டான். இந்த அப்பா சரீரத்தில் இருக்கிறது ததஸ்ய பிரதமம் ஜன்மா, அம்மா சரீரத்துக்கு போறது பிரதமம் ஜன்மா. அதனால்தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேரு, குழந்தை பிறக்க வச்சதுனால அவளுக்கு ஜாயான்னு பேர். கல்யாணம் 6 நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு வதூன்னு பேர். கல்யாணம் சப்தபதி ஆயிடுச்சுன்னா இனிமேல பாரியான்னு பேர். பரணாத்து பாரியா. அதுக்கப்புறம் அவளுக்கு சீமந்தம் நடந்தா சீமந்தினி. அதுக்கப்புறம் அவ குழந்தை பிறந்ததையானால்
அப்பொழுது அவளுக்கு ஜாயான்னு சொல்லணும். தத்தி ஜாயாயாக ஜாயாஸ்துவம் எதஸ்யாம் ஜாயதே புனஹ. இந்த புருஷன் வீரிய ரூபமாக அவளிடத்தில் சென்று மறுபடியும் பிறக்கிறான். அதனால இவனும் இவன் பையனும் ஒண்ணுதான். ஆத்மாவை புத்திர நாமாசி. உபனிஷத்துல பிரம்ம தத்துவத்தோட இதெல்லாம் எத்தனை தர்மங்கள் எத்தனை விஷயங்கள் தெரியும். அந்த மாமியே என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாகம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ பின்னால நின்றுண்டு அப்படியே தர்மத்தை பிடிச்சுண்டு அப்படியே இருந்தாங்கன்னா அவளுக்கு பத்னின்னு பேர். பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகே. பத்திங்கிற சப்தத்துக்கு மேல நுக்குங்கிற பிரத்யம் வந்து அதுக்கப்புறம் பத்னின்னு. இப்ப எல்லாரும் வந்து எங்க தர்ம பத்னிங்கிறான். இவனும் வேதமும் படிக்கல ஒன்றும் பண்ணல. நான் பாரியான்னு சொல்லுங்களேன், விஷயம் தெரியல. பத்னின்னு அவ்வளவு உயர்ந்ததான ஒரு இடத்துக்கு வந்தா தான் பத்னின்னு சொல்லணும். இப்படி அந்த பெண்ணினுடைய இடத்துக்கு போனானோ இல்லையா, இது பிரதமம் ஜன்மம். அந்த மாதிரி சாபாவயத்ரே பாவைதவ்யா பவதி. இவன் இந்த பெண் சரீரத்துக்குள்ள பூந்துட்டு இருக்கான். அந்த அம்மாவுடைய சரீரத்துக்குள்ளேயே 9 மாசம் 10 மாசம் இருக்கான். இந்த சரீரமானது 5வது மாசம் கலல புத்புதல் தான் ஆரம்பிச்சு 5வது மாசம் பேசி இப்படின்னு ஆச்சு. அது என்னாச்சு, உருவங்கள்லாம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் 6வது மாசம் தொடக்கத்துல அதுக்கு ஒரு சலனம் உண்டாருதான். அது வந்து வலது பக்கமா செத்துனா ஆண் குழந்தை, இடது பக்கமா செத்துனா பெண். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. கர்ப்போபனிஷத்துங்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு ஐத்தரைய உபனிஷத்துன்னா வேதத்துல ஒரு 100-150 மந்திரங்களுக்கு இது கொட்டேஷன் இருக்கு. இருக்கிற ஒரு சமயத்துல சொல்ல முடியல சொல்லலையே தவிர விவகாரம் அத்தனையும் சேர்த்து இந்த உபனிஷத்துல ரகசியமா சொல்லியிருக்க. அப்படி இது 2வது ஜன்மா. அந்த அம்மாக்குல இருந்து பிறக்கிறது 2வது ஜன்மா. இப்ப மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தா சார்? எத்தனை நாள்? 10 மாசம் அம்மா வயத்துல, 2 மாசம் அப்பா எடுக்கல. இப்ப என்ன சொன்னார்? 12 மாசம் ஆச்சா. சம்பத்சரோ வை பிரஜாபதி. ஒரு சம்பத்சரம் ஒரு மனுஷனுக்கு. அதே மாதிரியே கருட புராணத்துல இங்க பிராணனை விட்டானையானால் ஒரு சம்பத்சரம் ஆன பிறகுதான் அவனுக்கு பரலோகத்துக்கு விவகாரம். இவன் இருக்கிறது ஒரு சம்பத்சரம், பிறக்கிறது ஒரு சம்பத்சரம், போனதும் ஒரு சம்பத்சரம், இருக்கிறது 120 சம்பத்சரம். 120 ஏன் சொல்றேங்கிறடா, இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்துல சூரியனுக்கு இத்தனை, சந்திரனுக்கு இத்தனை வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், சுக்கிரன் மட்டும் நிறைய 20 வருஷம். அதான் அவருக்கு சுக்கிர தசை அடிக்கிறது சார். நிஜமா சுக்கிர தசை நமக்கு தான் குரு தசை. ஏன் தெரியுமா, நான் வேதத்தோட நமக்கு சம்பந்தம் இருக்கு. கோடி ரூபாய் வரட்டும், வீடு முழுக்க நிறைய வீடு இருக்கட்டும், பெரிய அந்தஸ்து இருக்கட்டும், அவைகள்லாம் தனி, ஈஸ்வரனுடைய பிரசாதம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரனுக்கு திருப்தி பண்ணக்கூடியதான வேதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறக்கப்படாது. நிஜமான ஐஸ்வர்யம் இந்த வேதம் ஒண்ணுதான். சாஹிஸ்ரீ அமிர்தா சதாம். அவ எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், உங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த ஒரு சைலி, ஒரு தைரியம் உங்களுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஆகையால் அதை மறக்கப்படாது. இந்த வேதம் வாட்சியமே நம்மளை யாரும் கவனிக்கல, மதிக்கிறீங்க. நீங்க வேற யாரும் மதிக்கணும் நம்மளை? நமக்கு ஈஸ்வரன் இருக்க அந்த ஒரு தைரியம் ஸ்தைரியம் இருக்கணும் மனுஷனுக்கு. இது போல கிடைக்கிறது கஷ்டம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். மானிட பிறவி கிடைக்கிறதே கஷ்டம். ததோ விப்ரதா அந்த பிறந்தது, ததோ வைதிக தர்ம மார்க்க பரதா. இந்த வைதிகமாக இருந்து கொண்டு இந்த தர்மத்தை பண்ணி அங்க இருக்கக்கூடியதான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கிற பாக்கியம் கிடைத்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆச்சாரிய சங்கராச்சாரிய சந்துமே ஜன்ம ஜன்மனி. இந்த வழியிலே தான் நம்ம இருக்கணும். அதான் மோட்சம்னு கடைசி கரைக்கிட்டும் வேண்டாம் போட்டோம். இருந்ததுன்னா அந்த பிறந்து ருக்வேதியா பிறந்து அவர் அப்பை தீட்சிதர் எதிர்வேதியா பிறக்கணும்னு அவர். அது என்ன தெரியுமா, எதிர்வேதியா பிறக்கணும், ஆந்திரனா பிறக்கணும் அப்படின்னா அவர் காரணமே சொல்லிட்டார். எதிர்வேதியா இங்க பிறக்கணும்னா ஸ்ரீருத்ரம் அங்க இருக்கான். உங்களுக்கு ருக்வேதத்துல எப்படி இருக்கு தெரியுமா, ருத்ராய பிரதேதே மேஷமா எதவியாதே அப்படின்னு ஆரம்பிச்சு பஞ்சருத்ரங்கள். அந்த ருத்ரங்களும் கேவல ருத்ரன்னு சொல்லல, மற்ற தேவதைகளோட சேர்ந்து தான் சொல்றது. அப்படி எல்லாம் பரமேஸ்வரனை மட்டும் சொல்றதுனால அது வசத்தின்னு அவர். அதே போல தெலுங்கனா பிறக்கணும்னு ஏன் சொன்னார்? அவருக்கு தெலுங்கானா மேல ரொம்ப பிரியம்னு இல்ல. தெலுங்கு தேசத்துல அவ எல்லாரும் திரிலிங்க தேசம், 3 லிங்கங்கள் அங்க இருக்கான் பிரசித்தமா. அதனால திரிலிங்க தேசம், அதான் தெலுங்குன்னு ஆயிடுச்சு. அவ ஆத்தக்காரைய வசேன்னு கூப்பிடுவாளாம். இதை திருப்பி சொன்னா என்ன, வசே வசேன்னு சிவா சிவானாலதான். அதுக்காக தெலுங்கு தேசம்னு சொன்னாலே தவிர எல்லாத்தை விட வசத்தியானது ருக்வேதம் தான்.
அதில் சந்தேகம் இல்லை. அவர் வித்யாரண்யால் எழுதுறப்ப சாயண பாஷ்யத்தில் முதல்ல ருக்வேதத்துக்கு அவ்வளோ வசதி இருக்குன்னு சொன்னார். அப்படி அதோட மட்டும் இல்லாமல் இந்த ருக்வேதத்தை சொல்லும் பொழுது மது வித்யன்னு ஒரு வித்யை இருக்கு. அந்த மது வித்யில விசேஷமாக சூரியனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான அந்த பாகமெல்லாம் ருக்வேதிகள் பண்ணினதான கர்மாக்களுடைய பலம்னு சொல்லியிருக்கு. அந்த பலத்தை ருக்வேதம் எனக்கூடிய மந்திரங்கள் எனக்கூடியதான வண்டுகள், ருக்வேதம் எனக்கூடியதான கர்மாக்கள்ல இருக்கக்கூடியதான புஷ்பத்திலிருந்து சாரத்தை எடுத்து அது அந்த சூரிய பகவானுடைய கிழக்கு திக்கில் வச்சிருக்க அப்படின்னு மது வித்யை சொன்னார். இதை நீங்க பார்த்திருக்க. தத்வாம் நரேதம் சௌக்ரம் ஆவிஷ்கிருணோதி தன்யதுர்ன விரட்டிம் அப்படின்னு சொன்னதோ இல்லையா? அது என்ன, அவர் இந்த முனிவர் சொல்றார், சுவாமின்னு நீங்க பண்ணினதான இந்த காரியத்தை ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிவிடுறேன் போங்க அப்படிங்கிறது. என்ன ஏன் நான் பண்ணினேன்னு, இந்திரன் தத்யங்கிற ஒரு மகர்ஷிக்கு பிரவர்கிய வித்தியை சொல்லி கொடுத்தார். அதோட மது வித்தியையும் சொல்லி கொடுத்தார். இந்த பிரவர்கிய வித்தியை மது வித்தியை தத்யங்காதர்வனா, ஆனா ருக்வேத முதட்ட ஆதர்வனம் பின்னர் அந்த தத்யங் மகர்ஷிக்கு சொல்லி கொடுத்தார். அவர் தான் ததீச்சின்னு இன்னொரு பேர். ருக்வேதத்திலேயே ததீச்சி தத்யங் ஒருவருங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்கு, வேற வேறங்கிறது பிரமாணம் இருக்கு. அது இப்ப வேண்டாம் நமக்கு. அந்த தத்யங் மகர்ஷியானவர் என்ன பண்ணினாரா, அவர் இந்திரன் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தார். ஏன் சொன்னார் அப்படியா, யாரு விதிவத்தா நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு சொல்லி ஆகணும். அதான் தஸ்மை உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமன்விதாய புரோவாகதாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். உங்கள்கிட்ட வந்து ஸ்ரத்தா பக்தியோட இருந்துட்டு யார் வந்து கேட்டாலும் அதிகாரிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. அவன் அந்தனரா இருந்து கொண்டு நல்ல யோக்கியனான சிஷியனா இருந்து அவன்கிட்ட நீங்க எதிர்பார்க்க வேண்டியது ஸ்ரத்தா பக்தியை தவிர வேற காசோ புகழையோ எடுத்து பார்க்கப்படாது. அவனுக்கு அதிகாரம் இருந்தால் கேட்டா அது பகவோ பிரம்மேதின்னு கேட்டு சொல்லிக் கொடுக்கணும். இந்திரன் சொல்லிக் கொடுத்தார். ஆனா இந்த படிப்பு எப்படிப்பட்டதான படிப்பு தெரியுமோனா, இது உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணக்கூடியதான படிப்பு. இது எல்லோரும் சொன்ன கேட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்கா யாராவது சொன்னா தலையெடுத்துட வேண்டாம். ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு, அஸ்வினி தேவதைகள் வர. அஸ்வினி தேவதைகள் வந்து என்ன பண்ணாரு, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தத்யங் மகர்ஷி சொன்னார், நீங்கள்லாம் ரொம்ப நல்ல அதிகாரிகளா இருக்கு, ஆனா என்னப்பா பண்றது, மனுஷனுக்கு இந்த தலைங்கிறது ரொம்ப வசதி, அதை எடுத்துருவேங்கிறாரு, பிராணம் போயிடுமே எப்படின்னு அஸ்வினி தேவதைகள் சொன்னார். எல்லோரும் சிஷ்யாலாம் எல்லாம் வாசிக்கிறதுனா குருதட்சணை கொடுப்பா, நாங்கள் முதல்லையே கொடுத்துட்றோன்ட்டு. என்ன கொடுக்க போறேன்னு, இந்த தலை எடுத்துடுறேன். இந்திரன் வந்து எடுக்கிறது என்ன, நான் கட் பண்ணிடுறேன், கட் பண்ணி அந்த தலைக்கு மேலே குதிரை தலையை வைக்கிறேன், அந்த குதிரை தலையில நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. இந்திரன் வந்து தலையை எடுத்துட்டான்னா கவலைப்படாதுங்க, உங்க பழைய தலையை வச்சுடுறேன்ட்டான். இவர் பார்த்தார், சரி இது நல்லா தான் இருக்கு பாருங்க. அந்த சிஷ்ய வாத்சல்யங்கிறது தலை போனாலும் பரவாயில்லை, அங்க சாதாரண தலை போகும், தலை போனாலும் பரவாயில்லை, தம் பிராணம் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு சொல்லி கொடுத்தார். அவர்னா பிரயதீமுவாச்சா, அந்த மந்திரத்திலே ஈம் குதிரைத்தானே சொல்றான், குதிரை ஷம்பம்லாம் சொல்லுவேன் தெரியாது, அது ஈமுன்னு சொல்லித்தான். இந்த ஈமுங்கிறது ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது ஈமிக்கனி பார்த்தா அப்படின்ட்ட. இதை ஒரு சாலார் வச்சுண்டு இதான் அம்பாளை சொல்றதுன்னு ஸ்ரீம் கிளீம் ஹரீம் எல்லாம் அந்த ஈம் இருக்கியா அதான் போங்க அப்படின்ட்டான். ஏன்னா இப்படி இந்த ரகசியமான விஷயங்கள் நிறைய இந்த ருக்வேதத்தில் இருக்கு, அந்த ருக்வேத உபனிஷத்திலையும் இருக்கு. வச்சுக்கணும். இவர் என்ன பண்ணினா, இவர் 2வது அம்மா கர்ப்பத்தில் இருக்கான். ஒரு வருஷம் சொன்னேன்னா, இந்த ஒரு வருஷத்துல 120 வருஷம், ஒரு 60 வருஷம் தார்மீகமான வாழ்க்கைக்கு, இன்னொரு 5 வருஷம் அவர் மோட்சத்துக்காக பண்ணுவார். அதனால தான் சட்டத்தை புத்தி பண்றேன். 60 வருஷம் ஆச்சுன்னா காசு போடலாம் போட்டோம், இனிமேலையாவது ஆச்சாரத்தை வந்து நமஸ்காரம் பண்ணுங்க, வேதத்தை காதால கேளுங்க இப்படியும் சொல்றதுக்கா சாதாரண லௌகிக்காது, நமக்கெல்லாம் இல்லை. அப்படியாயி விசேஷமாக அதுக்கப்புறம் அந்த அம்மா வைக்கிற அங்கிருந்து ஆரம்பிச்சும் வரா. இந்த முன்னாள் அப்பாவுக்கு இருக்கிற பத்தில அவர் என்ன ஆயிடுதுன்னு, அவர் வயோகத பிரைதி, இந்த ஊர்ல இருந்து அவர் போயிட்டார்.
இதான் சுவாமி மூணாவது ஜென்மாங்கிற. என்ன சார் இது? குழந்தை பிறந்தது அப்பா சரீரம், அம்மா சரீரத்தில் இருந்தால் முதல் ஜென்மா, அம்மா சரீரம் வெளியில் வந்த ரெண்டாவது ஜென்மா, அப்பா காலமானா மூணாவது ஜென்மா இவனுக்குங்கிறல கணக்கு போடலையா சரியா? இல்லை, இவனும் ஒரு நாளைக்கு அங்கே தான் போகிறான், இவனுக்கு அந்த ஜென்மா வரப்போகிறதுங்கிறதுக்காக ஒரு நடுவில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கல, இல்லை தமாஷ் பார்க்குறல, தூங்குறல, சொல்லணும் இல்லையா? விவகாரம் என்னடா இப்படி மூணாவது ஜென்மா அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்லி இதைத்தான் இப்படி பிறந்து இந்த சரீரத்தை நான் என்று கருதி அதனால நானா அவஸ்தப்பட்டு இந்த சரீரம் நம்மளை விட்டு போகுமா அப்படின்னு நினைச்சு கட்டப்பட்டாராம். கர்ப்பே நலன் அப்படின்னு அன்வேடாமாம் தேவானாம் ஜனிமாம் இவித்வா சதம்மா புராயதைரட்டம் மதஸ்யேனோ ஜவசா நிரதீயமிதி. கர்ப்பத்தில் இருக்க அம்மா வயத்தில் இருக்கிற வாமதேவரே அவருக்கு இந்த சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்கு என்று அறிந்து இது போல இந்த சரீரங்கள் எத்தனை கோடி ஜென்மாக்களை அனுபவிச்சிருக்கேன், ஒவ்வொன்றும் இரும்பு மாதிரி சரீரம் இருந்தா போல இருக்க, இது போகலையே அப்படின்னு கஷ்டப்பட்டாராம். ஏன்னா சரீரம் கீழே விழுந்த பிறகு கஸ்ய தாவதேவ சிரம் யாவன் அவிமோட்சே அத சம்பத்தே, சரீரம் கீழே விழுந்த பிறகு ஆத்ம தத்துவத்தை அப்படியே ஆனந்தமா இருக்க போறான். அது இல்லையேன்னு சொன்னான்னு வாமதேவ அனுபவத்தை சொல்லியிருக்கு. இந்த உபநிஷத்துல என்ன விசேஷம்னா என்னைக்கோ எப்பவோ கிடைக்கிறதில்ல மோட்சம், இப்பொழுது இந்த சரீரத்தில் இங்க நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி இதை முடித்த பிறகு இதை தவிர வித்வான் ஆத்மா சரீராதுத்ரம்யா இந்த சரீரத்தை விட்டு போய் ஸ்வர்கே அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வம் காமானாத்வா. ஸ்வர்கலோகம்னா இங்க ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். ஏதோ ஸ்வர்கலோகம் இல்லை, இந்த ஸ்வர்கலோகத்துக்கு போனா நீங்க திரும்பி வர வேண்டியதுதான். இங்க இல்ல, ஆத்ம ஸ்வரூபமா இருந்துட்டு சர்வான் காமானாத்வா. ஒரே சமயத்தில் எல்லா காமங்களும் எப்படி சார் வரும்? லட்டு சாப்பிட்ட திருப்தியும் துன்பமுள்ளு சாப்பிட்ட திருப்தியும் ஒன்னா வருமா? அது ஒட்டகம் சாப்பிட நீங்க. ஆனா எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா இருக்குன்னு அறிந்து எல்லாமே நானே நினைக்கிறேன்னா யாரு எது அனுபவிச்சாலும் அதை நீங்க தான் அனுபவிக்கிறது. அப்படி ஒரு அனுபவம் வரும் அப்படின்னு சக பிரம்மணா விபஸ்திதே தைத்தரியம் சொல்றது எங்க ஐதரியத்தில் இருக்கு. 10 உபநிஷத்துலும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கோ எல்லாம் ஐதரியத்தில் இருக்கு, அதை கவனிக்கணும். இப்படி ஆகி அதுக்கப்புறம் என்ன சுவாமி தொம்பதார்த்தத்தை சொன்னேல, நான்கிறத சொன்னேல, அந்த உலகத்தை படைச்சவர் ஒரு பரமாத்மா நிலை. அவர் யார்? அத கோயமாத்மேதி, அவரே தான்ப்பா நான். இந்த சரீரத்தை உண்டு பண்ண பிறகு தலை வழியாக உச்சங்குழி வழியாக உள்ள பூந்துண்டார். கிரகப்பிரவேசம் பண்றப்ப வெளியில நின்றுட்டு இருந்தார் வெயில்ல. அதுக்கப்புறம் உள்ள வந்தார். அவர் வேற இவர் வேறையோ, அவரே தானே. பரமாத்மா சரீரத்தை தயார் பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்துண்ட அவரை இவரும் ஒண்ணுதான். இதை தைத்தரியம் கர்மத்வாத தேவானோ பிராபிதது. நாங்க என்ன சொல்றோம்? ஏதவே தீமானம் விதாரிய ஏதையா துவாரா பிராபத்யதா. வெளியில இருக்க பரமாத்மாவும் நானும் ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரத்துல வந்த பிறகு மறந்துட்டேன். அதை மறுபடியும் ஞாபகம் பண்ண யாருன்னு நம்ம குரு. அவர் வந்து காது கிட்ட ஒரு பேரியை வச்சுட்டு தத்துவமசி தத்துவமசி நமக்கு எத்தனை தரம் எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ஞாபகம் வரும்போது தூங்கிட்டு இருக்கிறோம், எழுதுக்கும் எழுதும் ஒரே தரம் எழுதுக்கிறானே, ஒரு 10 தரம் 20 தரம் சொன்னா தானே எழுதுக்கிறான். அதே மாதிரி ஒரு நாள் நமக்கும் ஆத்ம தத்துவம் வரும். அந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியதான அறிவெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஏனவா வாசம் யா கரோதி ஏனவா சுவாதிக அஸ்வாதிக விஜானாதி. யாரால் கண்ணு பார்க்கறதோ காது கேட்கறதோ நாக்கு இது நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு துவைக்கிறதோ எல்லாம் அவரால் தான் நடக்கிறது. உள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை தான் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆத்ம தத்துவம் என்னது? இதுக்குள்ள 2 சொன்னேன். ஒன்று மனசுன்னு கரணம் சொன்னேன், அதான் கண்ணோட சேர்ந்து பார்த்து காதோட சேர்ந்து கேட்டு மூக்கோட சேர்ந்து வாசித்து இருக்கிறது இந்த மனசு பிராணன். அது ஆத்மா இல்லை. ஆனா என்ன, இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா, அதுதான் சஞ்ஞானம் ஆஜ்ஞானம் விஜானம் பிரஜானம் மேதா திருஷ்டி திருதி மதி மனேஷா ஜூதி ஸ்மிருதி சங்கல்பா கிரது அசு காமோ வச இது சர்வாண்யேவ ஏதானி பிரஜானஸ்ய நாமதேயானி. எல்லாம் அறிவு தான். என்ன
வெறும் சைத்தன்யம் முதல்ல சஞ்ஞானம்னு, அதுக்கப்புறம் ஆக்ஞானம் கண்ட்ரோலிங் பவர், இது என்ன அது என்ன அப்படின்னு, அதுக்கப்புறம் விஞ்ஞானம் உலகத்தில் இருக்கக்கூடியது, அதை படிக்கிறது இதை படிக்கிறது, பாக்கசாஸ்திரத்தில் ஆரம்பிச்சு சித்திரசாஸ்திரம் சித்திரக்கலை எல்லாம் வேணுமையானால் அந்த பரமாத்மா அனுகிரகம் வேணும், உள்ள இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். அப்படி விஞ்ஞானம் பிரஜானம் மேதா. பிரஜானம் பிரஜானம் என்ன, அந்தந்த சமயத்துக்கு தகுந்தா போல தப்பிச்சுன்னு வந்துடுறது. நிறைய ஒரு குழி தோண்டினா என்னாச்சு, நிறைய மணல் வந்து அந்த மண்ணை தூக்கி வெளியில போட்டான். ஒருத்தன் பீச்சுக்கு போனா, பீச்சுக்கு போய் என்னாச்சுன்னு, சார் இவ்வளவு பெரிய குழி தோண்டிருக்காள, இவ்வளவு பெரிய இது இருக்க, இந்த மணல் தான் எங்கே போட்டிருக்கான்னு இவன் வேத மாஸ்டர், இவன் கிட்ட கேட்க முடியுமா? இவன் பார்த்தா இவன் வேதத்துல எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன பண்ணினா சமயஸ்பூர்த்தி, அது தெரியலையா அவனுக்கு, அக்கறையில போட்டான்ட்டான். அக்கறை என்னடா இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது என்னாச்சு, நம்ம கிரந்தத்துல இல்லாத போனாலும் அந்த சமயத்துக்கு தகுந்தா போல ஒரு ஆன்சர் சொல்லி தப்பிச்சுன்னு வந்துடுறது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்றல இது. அதோட இன்னும் மேகான்னு இன்னொரு சக்தி. இந்த சக்தி என்னடா, 10,522 மந்திரம் இருந்தாலும் அதுக்கு கனம் எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் அத்தனையும் எதை எப்ப கேட்டாலும் சொல்ற பத்தில அது மேதாசு. மேதான கிரந்ததாரண பட்டுத்துவம். அதே போல பிரஜான்னு சொன்னா சமயம் மாதிரி அப்பப்போ உண்டாகக்கூடியதான புத்தி. இப்படி எல்லாமே இந்த ஆத்ம தத்துவத்தால் தான் வருதுன்னு சொல்லி, ஆகையால் பிரஜானம் பிரம்மா. இந்த பிரம்மான்னு சொன்னது எது, பிரஜானம் அப்படின்னு இந்த உபனிஷத்துல அந்த ஆத்ம தத்துவத்தை விசேஷமாக சொல்லி தத்வம்பதார்த்தத்தை சொல்லியிருக்க. அப்புறம் தத்பதார்த்தத்தை சோதித்த தத்பதார்த்தத்தோட அதை ஒன்னா சொல்லி இருக்கக்கூடியதான முதல் வாக்கியம் மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மாங்கிற வாக்கியத்தை. மீதி வாக்கியங்கள்லாம் 3 எழுத்து இருக்கு. அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மே தத்துவமசி. இங்க 2 எழுத்தா, அது கூட 2 கூட வேண்டாம், ஒரு பதமே போறோம். பிரம்மாங்கிறதுக்கு லட்சணம் பிரஜானம். அப்படிப்பட்டதான அழகான ஒரு உபனிஷத். இதை சொல்லி இதை கேட்டவாளுக்கு கடைகள் ஒரு பல பிரஜானே பிரஜானே பிரதிஷ்டிதம் பிரஜா மாத்ரோ லோக பிரஜா பிரதிஷ்டா பிரஜானம் பிரம்மா ஏதேன பிரஜேன ஆத்மனாத்மான் லோகாதுக்கிரம்யா அஸ்மான் லோகாதுக்கிரம்யா. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு அது பார்க்கணும். லோகாதுக்கிரம்னா பிராணபூத்தம்னு அர்த்தம் இல்லை. ஸ்வர்கே லோகே சர்வான் காமானா ஸ்வா அமிர்த ஸ்வம பவத் ஸ்வம பவது அப்படின்னு அழகாக இந்த உபனிஷத்து கதையா சொல்லியிருக்கு. இது போல கதையை பார்க்க முடியாது. ஆனா கதையா சொல்ற இடத்துல கதையில நிறைய அனுபவத்தில் இருக்கேன்னு பாஷ்யக்காரர் யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் ஈஸ்வரனை இந்த பாஷ்யத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்க. ஆத்ம தத்துவ விவேகத்துல பின்னால நையாயிகம் வந்து சொல்லக்கூடியதான விவகாரங்கள் முழுக்க 2500 வருஷத்துக்கு முன்னாலேயே பகவத்பாதால் ஈஸ்வரனை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதே யுக்திகள் இங்கிருந்து அங்கே வாங்கிட்டு போனான். அதனால நையாயிக்கம் குறவுன்னு சொல்லப்படாது. அவன் வந்து 4 பேருக்கு புரியுறா போல சொன்னார். நேற்று ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நீங்க சொல்ல எங்க வேதத்துல இருக்குன்னு. வேதத்துல இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கலன்னு கேட்கலாம். வேதத்துல இதுக்கு முன்னால 1000 வருஷத்துக்கு முன்னால இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க சொல்லலையே. அவன் சொன்னான் பைத்தாகரஸ்தீரன். அவன் சொன்னான் சுவாமி, அவனுடைய புத்தி வேற எங்களுடைய புத்தி வேற. எங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உலகத்துல விற்கிறதுக்கு நாங்க வரல. எங்க வந்தது எதுக்கு வந்திருக்கோம், மனுஷன் முன்னேற. விஞ்ஞானம் என்ன பண்ணா, உங்களுக்கு என்ன சுகத்தை கொடுக்குமோ அதுதான் விஞ்ஞானம் சொல்லும். செல்போனை சொல்லும், டிவியை சொல்லும், ஃப்ரிட்ஜை சொல்லும். அதெல்லாம் என்ன பண்றது, மனிதனுக்கு எதை வந்தால் அவன் சுகமாக இருப்பான்னு நினைப்பானோ அதுதான் விஞ்ஞானம் சொல்லும். நிஜமான சுகத்தை கொடுக்கறது ஆத்ம தத்துவம். வேதத்துல இத்தனை இருந்தாலும் நாங்க காசு கொடுக்கறதுக்காக சொல்லல, விற்கிறதுக்காக நாங்க வரல. எங்க ஆத்மா முன்னுக்கு வரணும், எங்க ஆத்மாவை நாங்க புரிந்துக்கணும். இதனால லோகக்ஷேமம் ஏற்படணும். நீங்க ஒரு சாலாருக்கு மட்டும் சொல்ற, உலகத்துக்கெல்லாம் சேமம் ஏற்படணும்னு நினைக்கிறது நம்ம பாரத தேசம். அதுக்காக அவர் சொன்னது தப்புன்னு அவரை வையலைன்னா இது போல இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா யாராவது இப்படி சொல்லணும்னா அதனால நம்ம டிசாக்ஷன் ஆகக்கூடாது. வேதத்துல இருக்கே நீங்க உபயோகப்படுத்தலையே அப்படின்னு சொன்னா ஏதோ உங்களை வையரா போல சொல்லிட்டு இருக்க
நமஸ்காரம் தான் கிடையாது. எங்களை யாரும் வெல்ல முடியாது. நம்ம மகர்ஷிகள் வசிஷ்டர் ராமதேவர் இன்னைக்கு நீங்க டிவி சொல்றேன், அன்னைக்கே அவர் என்ன பண்ணி சொன்னார் தெரியுமா? வியாசாச்சாரியர் அவருக்கு சஞ்சயருக்கு தூரதிருஷ்டி கொடுத்தார். ஒன்றும் சொல்லப்படாது. யார் எது சொன்னாலும் எங்க வேதம் வசத்து, எங்க ஆச்சாரியால் வசத்து, எங்க ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இது போல ருக்வேத சம்மேளனத்தை ஒவ்வொரு வருஷமும் அங்கெங்கே அந்தந்த ஊர்ல நடக்கணும். நடத்துறதுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து உதவி பண்ணுவோம். எங்களோட சேர்ந்து எங்க பரணி சாஸ்திரிகளும் இருக்கார். என்ன கஷ்டம் இருந்தாலும் 7 நாள் அவர் தூங்குறாரோ எழுந்துக்கிறாரோ தெரியல, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பண்ணி ஆச்சாரியாண்டி அனுகிரகத்துக்கு பாத்திராளாவோ அப்படின்னு இந்த புது வருஷ புறப்பண்ணிக்கு மன்மத வருஷம். மன்மத வருஷம் ஏதோ எல்லாரும் ஒருத்தர் நேசிப்பார் நினைக்காதீங்க. மன்மதன மனசை மதனம் பண்ணுவது. தேவதைகளும் அரக்கர்களும் கடைஞ்சா பார்க்கடலை கடைகிறப்ப அவளுக்கு அமுதம் வந்தது. அந்த அமுதத்தினால அவள் க்ஷேமத்தை அடைஞ்சார். அதே போல நாங்களும் இந்த மனசு எனக்கூடியதான இதுல மகா வாக்கியம் எனக்கூடியதான மத்த வச்சு நாம கடைஞ்ச விருத்திகள் எனக்கூடியதான கடைஞ்சு மோட்சம் எனக்கூடியதான ஆத்மானந்தத்தை அனுபவிப்போம். அதுக்கு ஆச்சாரியாளுடைய பாதபத்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவோம் சொல்லி இதோட மட்டும் ஹர ஹர நம பார்வதி பதயே.